நிறைய மலைகள்லாம் இருக்கிற ஒரு அழகான ஒரு பிரதேசம். அந்த இடத்துல நிறைய சென் துறவிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அங்கே ஒரு தலைமை சென் துறவி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கு ஒரு சிஷ்யரும் இருக்கிறாரு. இப்போ தலைமை குரு என்ன பண்ணுவாருன்னா, தினமும் மெடிடேஷன் பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், ஒரு சில சமயங்களில் அது அரை நாள், ஒரு நாள் வரைக்கும் கூட தொடர்ந்து அவர் தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். இவரோட தியானத்தின் பயணம் என்னன்னா, இவருக்கு எதிர்காலத்தில் நடக்கிறது என்ன அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வந்துடும். அப்படி ஒரு சமயம் ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தார். அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய சிஷ்யர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரு இன்னும் 7 நாட்களில் இறந்து போவார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. இது தெரிஞ்ச உடனே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னது இது, நம்முடைய சிஷ்யர் ரொம்ப நல்ல பையனாச்சே, அவனுடைய வாழ்நாள் இன்னும் 7-8 நாள்களில் முடிய போகுது. ஆனால் விதியை யாராலையும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக அந்த சீடரோட வாழ்க்கை இன்னும் 7 நாட்களில் முடிஞ்சு போயிடும். சரி, இந்த 7 நாட்களும் அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோட மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராரு. உடனே சீடரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, இங்கே பாருப்பா, நீ ரொம்ப நாளாக வீட்டுக்கு போகாமல் இருக்கிற, உனக்கு ஒரு 7 நாட்கள் லீவ் கொடுக்குறேன். நீ போயிட்டு உங்கள் வீட்டோட இரு, உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட ரொம்ப மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அந்த சீடருமே, ரொம்ப நன்றிங்க ஐயா, எனக்குமே வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருந்துச்சு, இப்போ நீங்களாவே அனுப்பி விடுறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அவர் ரொம்ப தூரம் நடந்து போகணும். அந்த மலையிலிருந்து அப்படியே கீழே இறங்கி வராரு. அப்படியே கீழே இறங்கி வரும்போது ஒரு ஆறு அப்படியே போய்கிட்டு இருக்குது. அந்த ஆறு மலையிலிருந்து தொடங்குற அந்த ஆறு, அந்த ஆத்தங்கரையில் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. உடனே கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணியை அப்படியே மொண்டு குடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆற்றங்கரை ஓரமாக ஒரு சின்னதாக எறும்பு குகை ஒன்று இருக்கிறத பார்க்குறாரு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எல்லா எறும்புகளும் வேக வேகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு சில எறும்புகள் உணவுகள் எடுத்துகிட்டு வருதுங்க. இன்னும் ஒரு சில எறும்புகள் அந்த குகையை சரி செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. இது எல்லாத்தையும் அப்படி பொறுமையாக அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த ஆற்றுல போகிற தண்ணியோட அந்த மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்குது. இப்போ தான் அவருக்கு தோணுது, 2-3 நாட்களாக மலையில் நிறைய மழைப்பொழிவு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மழைப்பொழிவு காரணமாக கண்டிப்பாக அந்த ஆற்றோட தண்ணி அதிகரிக்கும். இப்போ தண்ணி அதிகரிச்சிச்சுன்னா இந்த எறும்பு குகை எல்லாமே அப்படியே முழுகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வேக வேகமாக செயல்படுறாரு. அப்படியே துணிகளெல்லாம் எடுத்து அந்த துணிகளில் நிறைய மண்ணெல்லாம் நிரப்பி அப்படியே மணல் மூட்டைகள் மாதிரி ரெடி பண்ணுறாரு. அது எல்லாத்தையுமே இந்த எறும்பு குகை சுற்றியும் வைக்கிறாரு. நிறைய கற்கள், மண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு சின்ன அரண் மாதிரி அமைக்கிறாரு. அந்த அரணை தாண்டி கண்டிப்பாக தண்ணி உள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சேஃப்டியாக அந்த அரணை வந்து அமைச்சிட்டாரு. இப்போ ஆற்றுல போகிற அந்த தண்ணியோட மட்டம் அதிகரித்தா கூட ஒரு கவலையும் கிடையாது. அந்த எறும்பு குகைக்கு எதுவுமே ஆகாது. இப்போ ரொம்ப மன திருப்தியோடு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனவர் ஒவ்வொரு நாளையும் அப்படியே மகிழ்ச்சியாக கழிச்சிக்கிட்டே வராரு. அதே சமயம் அந்த குருவுக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாள் கடக்கும் போதுமே, சரி நம்ம சீடரோட வாழ்நாள் கொஞ்சமாக முடிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அதை எண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ கடைசியாக 7வது நாள் முடிஞ்சிருச்சு. 8வது நாளும் தொடங்கிடுச்சு. இப்போ அந்த தலைமை குருவுக்கு தெரியும், கண்டிப்பாக அந்த 7வது நாள்லேயே அந்த சீடரை வந்து மரணிச்சிருப்பார். இந்நேரம் இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ 8வது நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட அந்த இடத்துல உட்காந்து அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ திடீர்னு அவருடைய கண்களுக்கு ஒரு காட்சி தென்படுது. என்னன்னு பார்த்தா, கீழேருந்து யாரோ ஒருத்தர் அந்த சீடர் மாதிரியே ஒரு மனிதர் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. முதல்ல பார்க்கும்போது சரி வேற யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு. ஆனால் நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அதே சீடர் அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த இவருக்கு நம்பிக்கையே இல்லை. இது எப்படி சாத்தியமாகும்? இது வரைக்கும் நம்ம கண்ட எல்லா விஷயங்களும் நடந்திருக்குது, அதே மாதிரி தான் இதுவும் கண்டோம். ஆனால் இந்த விஷயம் எப்படி நடக்காமல் போச்சு? இவர் ஒன்றும் உயிரோடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆனால் அந்த சீடர் எதுவுமே நடக்காத மாதிரி வந்து குருவை வணங்குறாரு. குருக்கிட்ட, ரொம்ப நன்றி குருவே, நீங்கள் அனுப்பிவிட்ட அந்த 7 நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் மறுபடியும் இங்கே இருக்கிற வேலைகளில் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போது குரு வந்து அந்த சீடரை கூப்பிட்றாரு. இங்கே ஒரு நிமிஷம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள் குருவே அப்படின்னு சொல்லிட்டு சீடர் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைப்பா, நீ இங்கேருந்து போன பார்த்தியா, போகும்போது என்னெல்லாம் நடந்துச்சு, அங்கே என்னென்னலாம் பண்ண, எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப உன்னிப்பாக கேட்குறாரு. இப்போ அந்த சீடருமே சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, நான் இங்கேருந்து பொறுமையாக நடந்து போய்கிட்டே இருந்தேன். மலையோட இறக்கத்தெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தேன். கீழே போகும்போது அந்த ஆற்றங்கரை ஓரமாக நடந்து போய்கிட்டு இருந்தேன். ரொம்ப தண்ணீர் தாகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்னு போனேன்.
அங்கே என்னாச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு எறும்பு குகை ஒன்று பார்த்தேன். அந்த குகையை தண்ணீர் வந்து அடிச்சுட்டு போக பார்த்துச்சு. சரி, உடனே என்னுடைய துணி அப்புறம் அங்கே இருக்கிற கற்கள்லாம் பயன்படுத்தி சின்னதாக ஒரு மதில் சுவர் மாதிரி ஒன்று எழுப்பிட்டேன். அதை தாண்டி அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணி உள்ளே வரவே செய்யாது. ஏன்னா அங்கே வந்து நிறைய எறும்புகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எறும்புகள் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப பாவமாயிடுச்சு. அதனால நான் அரண் அமைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ரொம்ப மகிழ்ச்சியாக கழிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் அந்த குரு கிட்ட சொல்கிறாரு. அப்போ தான் அந்த குருவுக்கு புரியுது, இந்த மனிதர் கீழே நடந்து போகும்போது அந்த எறும்புகளோட உயிரை காப்பாற்றினார் பார்த்தீங்களா, அந்த 1000 எறும்புகளோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த கர்ம பலன் இவருடைய உயிரை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த சீடர்கிட்ட எதுவுமே சொல்லாமல், சரிப்பா நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாரு. எதுக்கு இவர் கேட்டார் அப்படிங்கிற அதே சந்தேகத்தோட அங்கேருந்து கிளம்பி போய் மற்ற வேலைகளில் ஈடுபடுறாரு. இப்போ அந்த கதையில் வந்தது போல தாங்க, நம்ம செய்யக்கூடிய அந்த உதவி ரொம்ப சின்னதாக இருக்கலாம், அது நமக்கு ரொம்ப சின்ன உதவியாக இருக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு அந்த இடத்துல அந்த உதவி ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த உதவி நாளடைவில் கொஞ்சமாக பெருசாகி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையாக வந்து சேரும். இது நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஒரு சில நேரங்களில் பேருந்தில் கூட பார்த்தீங்கன்னா 500 பேருந்துகளில் கூட பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு அவங்ககிட்ட காசு இருக்கும். ஆனால் வந்து அது 500 ரூபாயாக இருக்கும். டிக்கெட்டோட விலை ஒரு 5 ரூபாய், டிக்கெட்டோட விலை ஒரு 5 ரூபாயாக தான் இருக்கும். உடனே கண்டக்டர் சில்லறை இருந்தால் கொடுங்க, இறங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருப்பார். அந்த சமயத்தில் நீங்கள் கொடுக்குற அந்த 5 ரூபாய் உங்களுக்கு வேணால் ரொம்ப சின்ன தொகையாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாருக்கும் அந்த சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த உதவிகள் எல்லாமே இந்த தண்ணீர் அலைகள் மாதிரி கொஞ்சமாக பெருசாகி ஒரு மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு வந்து சேரும்.